சிவப்பு சன்ஃப்ளவர் விதை, வைலட் சில்லி, பாலாக்கீரை. முதல்ல கீரை விதை எடுத்துக்கிறோம். சும்மா லைட்டாக ஒரு கை விதை எடுத்து ஆல்ரெடி ரோஸ்மெரி இருக்கிறதுல தூவி விடுவோம். கீரை விதையை ரோஸ்மெரி இருக்கிற இடத்துல கீரையை தூவி விட்டுறோம். அடுத்து வைலட் சில்லி பிரிக்கிறோம். வைலட் சில்லி விதையை கொஞ்சம் எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம இதில் இது போட்டிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோம். இஞ்சி போட்ட க்ரோ பேக்கில் நம்ம வைலட் சில்லியை போடுறோம். தூவி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சூரியகாந்தி விதை, சிவப்பு சூரியகாந்தி விதை போட்டிருக்காங்க. பார்ப்போம் சிவப்பு சூரியகாந்தி வருதாண்டு. மொத்தம் 2, 4, 6 விதை எடுத்துருக்கோம். ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு விதையை போடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ராகன் ஃப்ரூட் இதில் போடுவோம். 2 விதை போடுவோம். இந்த விதையை போட்டாச்சு. அடுத்து நம்ம ரோஸ்மெரி இதில் நல்லா அழுத்தி ஆழமாக ஊண்டி வச்சுருவோம். மூணாவதாக நம்ம க்ரோ பேக்கில் போட்டுருவோம். இதில் அதிகமாக செடி இருக்கிறனால க்ரோ பேக்கில் மேலாப்பில் போட்டு விட்ருவோம். 3 விதையை போட்டு விட்டாச்சு. இதில் இருந்து ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து தண்ணியை ஊற்றி விட்டுருவோம். எடுத்துகிட்டு வந்த தண்ணியை வாட்டரை ஊற்றுவோம். ஊற்றியாச்சு. அடுத்து இதுக்கு ஆல்ரெடி நம்ம குப்பை கழுவி போட்டிருக்கோம். அப்படியே போட்டு விட்றோம். பார்ப்போம் அது எப்படி ஆகுது, என்ன நிலைமை ஆகுதுன்னு. ரெண்டு லிட்டர் ஆளுக்கு 1.5 லிட்டர் ஊற்றியாச்சு.